எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து காளான் பிரியாணி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 காளான் பேக்கெட் எடுத்துக்கோங்க. குக்கர் வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்துக்கிட்டு ஒரு 2 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி வந்து பெரிய தக்காளி எடுத்து அதையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டு அதையும் வதக்குன்னு வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வந்து மெஷரிங் கப்பில் வந்து பிரியாணி அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்தாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்புக்கு வந்து 6 பச்சை மிளகாவும் 2வது கப்புக்கு வந்து 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. 8 கப் பச்சை மிளகா. அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. எல்லா கரம் மசாலாவும் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதுக்கு சோம்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் வந்து தயிர் வந்து ஒரு சின்ன கரண்டி ஊற்றி அதை வந்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் வந்து பதம். அந்த மசாலாவெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியில் கொட்டினதுக்கப்புறம் இந்த பதத்தை அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 2 காளான் பேக்கெட் எடுத்துக்கோங்க. காளானை வந்து 2 துண்டாக மட்டும் வெட்டி எடுங்க. அப்படின்னா தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். காளானை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியில் ஊற்றி. அப்புறம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அந்த காளானை எல்லாம் வந்து எடுத்து அதில் எடுத்து போட்டுருங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து 2.5 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து அது கலர் பவுட்ரு வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு கலர் கலர் பவுட்ரு போட்டுக்கோங்க. புதினாவையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா நிறைய போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. வாசனை நிறையா இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 2 மெஷரிங் கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா கழுவி வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து அதில் போட்டுருங்க. எந்த அளவுக்கு வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து அதே கப்புக்கு வந்து அளவு வந்து டபுள் பங்கு வந்து தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் காண்ட வச்சு எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பேபி பொட்டேட்டோ வந்து ஒரு 3 லிட்டர் குக்கரில் வந்து போட்டு அதை வந்து ஒரு 2 விசில் வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதுக்கு ஊற்றுறது வந்து ஒரு டம்ளர் 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு 2 விசில் வந்தோடனே அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பேபி பொட்டேட்டோவாக எடுத்து போட்டுக்கோங்க. பேபி பொட்டேட்டோ வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை 2 துண்டாக வெட்டி 2 துண்டாக வெட்டி போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்து, ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி சமைச்சு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நன்றி.